மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க பள்ளிப்பாளையம் சிக்கனுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோங்க. 1/4 கிலோ வெங்காயம் நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு பல் ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேங்க. வரமிளகா ஒரு 10 வரமிளகா கிள்ளிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து பல்லாக அறுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தலை, மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள், எண்ணெய் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கன் நல்லா மஞ்சத்தூள், லெமன், உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க இது பள்ளிப்பாளையம் சிக்கன். சரிங்களா, இப்போ நம்ம பண்ண போகலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. 5 ஸ்பூன் எண்ணெய்ங்க. நம்ம யாருக்கு நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேங்க. கடலெண்ணெய் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். யார் யாருக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு அரை ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டேங்க. நல்லா பொரியுதுங்க. பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், பூண்டு பல் போட்டுடலாங்க. இது நல்லா வதங்குதுங்க. இதுலேயே நம்ம வரமிளகா போட்டுடலாங்க. வரமிளகாவில் நான் விதை எடுத்துட்டேங்க. 10 மிளகாங்க. கருவேப்பிலை தலையும் போட்டுடலாங்க. இதை நல்லா வணக்கலாங்க. நல்லா வணக்கிட்டு பார்க்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. அதை போட்டு நல்லா வணக்கிடலாங்க. இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த சிக்கனை போட்டுடலாங்க. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்தங்காட்டி நான் அப்படியே போட்டேங்க. உங்களுக்கு பெருசாக இருந்தால் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இதில் அந்த மஞ்சத்தூள் போட்டுடலாங்க. உப்பு போட்டுட்டு நம்ம பெரட்டி விட்டு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் நம்ம தண்ணி 1 டம்ளர் ஊற்றிடலாங்க. தண்ணி 1 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா அப்படி அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வேகட்டும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இதில் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாங்க. அந்த பல்லாக அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை போட்டுட்டு நல்லா கிளறிங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் ரெடி ஆகிடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க. திறந்தே வேகட்டுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குங்க பள்ளிப்பாளையம் சிக்கன். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். வேகிறதுக்கு மட்டும் ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அப்போ மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விடணுங்க. வெந்ததுக்கப்புறம் தான் திறந்து பார்த்துட்டு நம்ம தேங்காய் போட்டு திறந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மொத்தம் 25 நிமிஷம் ஆகுங்க. அப்போ சிக்கன் நல்லா இப்படி சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மேலே அப்படி மல்லித்தலை தூவிடலாங்க.